சைவம் மற்றும் வைணவ பிரிவுகளின் ஒற்றுமை உருவமாக பார்க்கப்படுகிற ஒரு புனித தலம் சபரிமலை. எந்த பாகுபாடும் இன்றி அனைவரையும் சாமியாக பார்ப்பதே சபரிமலையின் தனிச்சிறப்பு. ஐயப்பனுக்கு அன்னதான பிரபு என்ற இன்னொரு பெயரும் உண்டு. எனவேதான் சரண கோஷத்தில் அன்னதான பிரபுவே என்று முழங்குவார்கள். சபரிமலைக்கு மாலை அணிந்து முதன்முதலாக மலைக்கு கன்னிசாமிகள் அவர்களின் குருசாமியின் தலைமையில் வீட்டிலேயே ஐயப்பனுக்கு பூஜை செய்து ஏழைகளுக்கும் ஐயப்ப பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்க வேண்டும். இந்த அன்னதானத்தில் ஐயப்பன் மனித ரூபத்தில் கலந்து கொள்வார் என்பது ஐதீகம். அதேபோல் மாலை அணிந்து வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் அளித்தால் ஐயப்பனின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இந்நிலையில் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கும் திட்டமும் தொடங்கப்பட்டுள்ளது. ஒரே நேரத்தில் 5000 பேர் அமர்ந்து உண்ணும் வசதி கொண்ட அன்னதான மண்டபத்தில் காலை 7 மணி முதல் 11 மணி வரை காலை உணவும், மதிய 12 மணி முதல் 3 மணி வரை அளவில்லா மதிய சாப்பாட்டும், மாலை 4 மணி முதல் இரவு வரை பயிறு